ஹரி ஓம் குருவே சரணம். இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருது இல்லையா? எந்த விஷயம் நடந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, உன்னால தான் அது நடந்தது, அவனால தான் நடந்தது, இப்படின்னு நம்ம மற்றவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லாதேன்னு பகவான் சொல்கிறார். ஏன்னாக்கா உனக்கு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நல்லதோ கெட்டதோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எது நடந்தாலும் அது உன்னுடைய விஷயமாக உனக்கு நடக்கணுங்கிறதுக்காக ஆப்போசிட்டில் அவங்கள பகவான் என்ன பண்ணுறாருனாக்கா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு குழந்தைங்க இருக்குது, இல்லை கணவர் இருக்கா, பக்கத்து வீட்டில் இருக்கா, நெய்பர் இருக்கா, எல்லாரும் இருக்கா இல்லையா? அவங்க எல்லாருமே எதற்காக அப்படி பண்றாங்க, ஏன் நடந்துக்கிறாங்க அப்படின்னாக்கா, என்னுடைய கர்மத்தை நான் தீர்த்து கொள்வதற்காக ஆப்போசிட்ல அவெல்லாம் பகவான் நான் கொடுத்துருக்கேன்னு என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் உனக்காக கிடைச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன பண்ண சொல்றார் பகவான்னாக்கா, அவங்களால தான் நான் கஷ்டப்பட்டேன், நீ கவலைப்படாதே, மற்றவங்களை குற்றம் குறை சொல்லாதே, என்னுடைய பாவ புண்ணியம் அவங்களால நான் சந்தோஷப்பட்டேனாக்கா என்னோட புண்ணியம் வேலை செய்யறதுன்னு அர்த்தம். அவங்களால நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா என்னுடைய பாவம் வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். அதனால யாரையும் குறை சொல்லாத, உன்னோட கர்மத்தை கழிக்கிறதுக்காக ஆப்போசிட்ல இவெல்லாம் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டீனாக்கா உனக்கு துன்பம் வராது. அவளை குறை சொல்ல மாட்டேன், கிரஷ் பண்ண மாட்டேன், இவளாலதான் எனக்கு அவளாலதான் எனக்கு மற்றவங்களால துன்பப்பட மாட்டேன், இவங்களால என்னுடைய ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆகுறது, அதனால கஷ்டப்படுறோம் இல்லையா மற்ற வாழல, அப்போ என்னுடைய பாவம் கழிஞ்சு போறது. இதுதான் பகவான் சொல்றாரு, உன்னோட கஷ்டத்துல உன் பாவம் கரைஞ்சு போகும், அதனால நீ கவலைப்படாதே, அதை சந்தோஷமா வெல்கம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு அது பாதிக்காது, அதை நம்ம பீஸ்ஃபுல்லா அதை நம்ம எடுத்துப்போம். இந்த விஷயத்தை நாம இன்னைக்கு மெசேஜா எடுத்துக்கலாம். ஹரி ஓம் குருவே சரணம்.